வந்துட்டு சப்பாத்தி கட்ட வாங்காம எப்படி? ஏற்கனவே இருந்தது ஃப்ரெண்ட் ஒருது குடுத்துட்டோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஷாப்பிங் வந்து பார்த்தோம். அது ரூ. 450 ரூ. 300 ரூ. 150 சொன்னாங்க. ரூ. 450 நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்குனோம். நல்ல கனமா. அப்படியே அந்த கடையில நெறைய பூஜை பொருளு, எவர்சிலர் பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பூக்கள், பழங்கள் வாங்க போயிட்டோம். இது எப்ப எடுத்தோம்னா, ஆடி 18க்கு மொத நாள் போறனால பூக்கள், பழங்கள் வாங்குனோம். இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, பூ வந்து இந்த நம்ம ஊர் பூக்களோ எதுவுமே கிடைக்கலங்க. இந்த மாரி ரோஸு, மரிக்கொழுந்து, செம்பருத்தி தான் கிடைக்குது. அதுவும் காம்பு இல்லாம. சரி இதுதான் கிடைக்குது நம்மளும் வாங்கியாச்சு. அந்த மாலை குட்டி குட்டியா ரூ. 20க்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு, பழங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எனக்கு பக்கத்து ஆன்டி சொன்னாங்க, சாஃப்ட்டா சப்பாத்தி தைக்கிறது எப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு இந்த சப்பாத்தி கட்டைய வந்து நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு, அடியில வந்து ஒரு துணி வச்சுக்க சொன்னாங்க. துணி வச்சுட்டு மாவ நல்லா ரவுண்டா உருட்டிட்டு, நல்லா எப்பவும் போல ரவுண்டா தேய்ச்சுக்கணும். நடுவுல எண்ணெய் வச்சு முக்கோணமா திருப்பி மடிச்சு, அதுக்கப்புறம் தேய்க்கிறாங்க. அதுதான் அதோட சீக்ரெட்டுன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த ஆன்டி நம்ம வீட்டுக்கே வந்து சப்பாத்திய போட்டு குடுத்தாங்க. உண்மையில ரொம்ப நல்ல மனசுங்க இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம். கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். நல்ல ஒரு சொசைட்டில நான் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பண்ணத நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்றது டைரக்ட்டா காமிக்கிறேன். இது நான் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரவுண்டா வரல. எனக்கு தெரிஞ்ச மாரி பண்ணியிருக்கேன். இந்த மாரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைபர்